நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லேனா நானும் இல்லை, உங்க தயவு இல்லேனா நானும் இல்லை. ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தரும் உணவு வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வேத வசனத்திற்கு நாம் செவிசாய்ப்போம். தயவு கூர்ந்து வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, ஒலி ஜீசஸ் சர்ச்சில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையில மாலை 7 மணியிலிருந்து 8:30 வரை வேத பாடம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமையில காலை 10லிருந்து 1 மணி வரைக்கும் உபவாச கூட்டங்கள் இருக்கிறது. கர்த்தர் தாமே அவருடைய நாமம் மகிமைப்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் பங்கு பெற்று இறை ஆசிரியரை பெற்றுக் கொள்ளும்படி, வேதத்தின் சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நாம் இப்போது வேத வசனத்துக்கு செவி சாய்ப்போம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்றும் சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிக்கிறேன் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் நேசித்து அன்பாய் வாழுங்கள் என்று சொன்னீரே. இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் அன்பு இல்லாத சூழ்நிலைகள், எங்கு பார்த்தாலும் பகையும் ஆண்டவரே விரோதங்களும் கொலைகளும் கொள்ளைகளும் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே உம்முடைய அன்பின் வார்த்தை எங்கள் உள்ளத்தை தைரியப்படுத்துகிறது சுவாமி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற குடும்பங்களிலே ஒருவேளை பகை விரோதங்கள், ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியாத சூழ்நிலைகள், ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய முடியாத சூழ்நிலை, ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால், இந்த வார்த்தையின் வழியாக உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை முடிப்பதற்கு முன்பாக உறவுகள் மத்தியிலே, சமுதாயத்தின் மத்தியிலே, குடும்பத்தின் மத்தியிலே, தேசத்தின் மத்தியிலே ஒற்றுமையாய் வாழ என் தேவன் அருள் புரியும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா கர்த்தர், நீங்கள் அப்படியே செய்கிற மைக்காய் நன்றி. தெய்வீக சமாதானத்தை கொடுத்து இந்த நிகழ்ச்சியின் வழியாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிறோம். பிதா குமார் பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அநேகருக்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.